உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தீபா எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்க, என்ன சூழ்நிலையில இருக்காங்க, அவங்களால பாட முடியுமா முடியாதா, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாதேம்மா. இந்த சிச்சுவேஷன்ல அவங்க கச்சேரி பண்ணுவாங்கன்னு நம்ம எப்படிமா இதெல்லாம் அரேஞ்ச் பண்றது? இல்லப்பா, தீபா பாட வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தீபாவை கண்டுபிடிக்க இது ஒரு நல்ல சான்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ண கூடாது. அம்மா, ஆனா கார்த்தி சொன்ன மாதிரி தீபா எங்கன்னே தெரியாம நம்ம போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது, நோட்டீஸ் அடிச்சு குடுக்கறதுன்றதெல்லாம் இதெல்லாம் வீண் வேலையோன்னு தோணுதுமா. அதோட எல்லா ஏற்பாடும் செஞ்சு தீபா பாட வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அதனால இந்த ஐடியாவை கொஞ்சம் யோசிச்சு செய்யறதா நல்லதுன்னு தோணுது. இல்லப்பா, தீபாவை அந்த நர்ஸ் பத்திரமா பாத்துக்கிட்டாலும் அந்த ரவுடி கும்பலுக்கு பயந்து வெளியில கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாளே. அவளை வெளியில கூட்டிட்டு வரதுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. அதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? தீபா பாட வரலனா ஆடியன்ஸ் ரொம்ப கோவப்படுவாங்க. கோவத்துல சபால இருக்கிற சேரு, மைக்கு, டேபிள், ஸ்பீக்கர்னு எல்லாத்தையும் போட்டு உடைப்பாங்க. அப்புறம் அந்த டேமேஜ்க்கும் நாம தான் பே பண்ணணும். இதெல்லாம் தேவையாத்த? ஐஸ்வர்யா, வாய மூடு. அப்படிலாம் எதுவும் நடக்காது. தீபா கண்டிப்பா பாட வருவான்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. ஐஸ்வர்யா, உன் வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பார்த்தாலும் அபசுகுணமா தான் பேசுவியா? இல்ல, நான் யதார்த்தமா தான் சொன்னேன். நீங்க அந்த ஜானி பட கிளைமேக்ஸ்ல மழை பெய்யறப்போ ஹீரோயின் திடீர்னு வந்து பாடுற மாதிரி தீபா வந்து பாடுவான்னு கற்பனையில இருக்கீங்க. தீபா அப்படியெல்லாம் வர சான்ஸே இல்ல, வரவும் மாட்டா. அப்படி வரலன்னா என் உயிரையே நான் மாச்சிக்கிறேன். மா, அத்த, ஏய், வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? பாரு, ஒரு நாள் அம்மா உயிரை மாச்சிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன்டி இப்படி இருக்க? இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன். ஏய், இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். மீறி பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மா, இப்ப எதுக்குமா இப்படிலாம் பேசுறீங்க? அவங்க தான் புத்தி இல்லாம பேசுறாங்க, நீங்க ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? இல்லப்பா, நான் உணர்ச்சி வசப்பட்டு எதுவுமே பேசல. தீபா கண்டிப்பா வருவான்னு நான் ஆழமா நம்புறேன். அப்படி அவ வரலன்னா என் உயிர் அங்கேயே போயிடும். மா, அம்மா, திரும்பவும் உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்கம்மா. அது எங்களால தாங்க முடியாது. நம்ம குடும்பத்துக்கே ஆலமர மாதிரி நீங்க. உங்க தயவுல வாழறவங்க தான் நாங்க. நீங்க இனிமே இப்படி பேசக்கூடாதுமா. ஆமா அத்த, ஐஸ்வர்யா தான் அபசகுணமா பேசுறான்னா நீங்களும் ஏன் அப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுறது எங்கேயோ இருக்கிற தீபாக்கு கண்டிப்பா கேட்டிருக்கும். உங்களுக்கு ஒண்ணுன்னா அவளால கண்டிப்பா தாங்க முடியாது. கண்டிப்பா தீபா வந்து பாடுவா. மா, இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க, உங்க ஹெல்த்துக்கு தான் ஆகாது. இல்லப்பா, இது என் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். தீபா வருவான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால சபாவில கண்டிப்பா தீபா வந்து பாடுவா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.